நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நீதிபதிகளை புனிதர்களாக கருத வேண்டிய அவசியமில்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு கருத்து. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜயை சந்திக்க மறுத்தார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்காமல் திரும்புகிறார் விஜய். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படாததால் ஓட்டுநர் நடத்துனர்களுடன் பயணிகள் வாக்குவாதம். பினராயி விஜயன் வீட்டில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு. ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் மேலும் 2 கைது. கைது செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டத்தை செயல்படுத்தும் விவகாரம். தடை கோரிய மனுக்கள் மீது பதிலளிக்க ஒன்றிய பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பக்ரீத் வாழ்த்து. என்றென்றும் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரியோராக திகழும் இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் என வாழ்த்து. சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவுக்கு துரோகம் செய்கிறது தாவேக. பாஜகவை போல் கட்சிகளை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தி ஹிந்து ஆங்கில நாளேடு தலையங்கம். எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில் இணைப்பது குதிரை பேரம். ராஜினாமாவுடன் கூடிய கட்சி தாவல்கள் ஜனநாயக செயல்முறைகளை சீர்குலைப்பதாக தி ஹிந்து ஆங்கில நாளேடு கருத்து. இந்தியாவில் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளை அதிகரிக்க வலியுறுத்தியதை நிராகரித்த ஒன்றிய பாஜக அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனை எழுப்பியதை சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. குஜராத்தில் உள்ள அதானி துறைமுகத்தில் 1150 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் பறிமுதல். 3 வெளிநாட்டினர் கைது. நாடு முழுவதும் ரேஷன் கடைகளை நவீனமயமாக்க 25,530 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முறைகேடுகளை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் மாயம். பராமரிப்பு பணிக்காக எடுத்துச் செல்லப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் தங்க காசுகள் மீண்டும் கருவூலத்திற்கு வரவில்லை என உளவுத்துறை அதிர்ச்சி தகவல். வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க குழுவினர் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா வருகை. கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ரேடாரில் சிக்காத 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டம் தொடக்கம். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல். ஐபிஎல் தொடரில் நாளை நியூ சண்டிகரில் நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டி. குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பு. 2வது சுற்றில் முன்னணி வீராங்கனைகள் ஸ்வியாடெக், ஆண்ட்ரிவா வெற்றி. பலோனி, பவுலா ரிபாக்கினா உள்ளிட்டோர் அதிர்ச்சி தோல்வி. பிரெஞ்சு ஓபன் ஆடவர் பிரிவில் ஜோகோவிச் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். முன்னணி வீரர்கள் ஸ்வெரேவ், ரூட் ஆகியோரும் 2வது சுற்றில் வெற்றி.